ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதுதான் நம்ம எங்கள் ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்துக்குள்ளே இருக்கிற கடம்பர் கோயில் என்னும் கிராமத்தில் இந்த உலகுக்கே பேர் போன கடம்பநாத ஈஸ்வரர் சாமி இப்போ காமிக்கிற பாருங்க. இதுதாங்க கடம்பநாத ஈஸ்வரர் முன் கோபுர வாசல். அது ஒரு பக்கமாக காமிக்கிறேன் பாருங்கள். இது கோயில் கொஞ்சம் வேலை நடக்குது, அதனால் பாருங்கள். கொஞ்சம் கோயில் வேலை நடக்குது. அந்த வேலைலாம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு நல்ல வீடியோவை எடுத்து போடுறேன். இப்போ பாருங்கள், அதனால் சிம்பிளாக வெளியிலேருந்தே இந்த பக்கம் எடுத்து போடுறேன். இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவாக போடும்போது அது ஒரு வீடியோவை போடுறேன். இப்போ பாருங்கள், இது இந்த பக்கம் ரைட் சைடு நின்றுங்கிறதுக்கு ரைட் சைடு இது கடம்பர் கோயில் கிழக்கு பார்த்த வாசப்படி. இது பக்கத்தில் பாருங்கள், இது வர ரோடு தான் இது. இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோடு இது பக்கத்துலேயே ஆறு, செய்யாறு ஆறு நிறைய தண்ணி இருக்குது பாருங்கள். ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி இப்போ இரு கரையும் போகுது. இரு கரையும் போகிறதுனால பாருங்கள், அது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு இந்த லைவாக காமிக்கிறேன் பாருங்கள். இது பக்கத்துலேயே நம்ம உத்திரமேரூர் மதுராந்தகம் வரை போகிற தண்ணி டேங்க்கு தாங்க இது. இந்த தண்ணி டேங்க்கில் பாருங்கள் 5 4 போர் தண்ணி டேங்கில் இறங்கி இங்கேருந்து அங்கே வெங்கச்சேரியில் அண்டர் கிரவுண்டில் போய் அங்கேருந்து குடிநீர் சப்ளை ஆகுதுங்க பாருங்கள். இயற்கை சூழல் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல இயற்கை சூழல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு உள்புறம் வில்லு மரம் இருக்குது. கோயிலுடைய மதில் சுவர் இது பாருங்கள், சுமார் ஒரு 12 அடி உயரத்துக்கு இருக்குது. இந்த சுவருடைய அகலம் பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் இப்போ கோயில் ரெடி பண்ணுறதுனால இடிச்சிருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் கோயில் செவருடைய அகலமே பாருங்கள் அங்கே இடிச்சிருக்காங்க. செவருடைய அகலமே குறைஞ்சது 3 அடி அகலம் இருக்குது. அந்த அளவுக்கு அந்த காலத்துலேயே எத்தனையோ வருஷம் காலத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. இது பாருங்கள், செய்யாத்தங்கரையில் தான் இருக்குது. இது பாருங்கள், இந்த வீடியோ எடுக்கும்போது எங்கள் மேடம் இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், இந்த பக்கம் திரும்பி பாருங்கள். பார்க்க சொன்னால் அந்த மேடம் அந்த பக்கம் பாருங்கள். ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி போகுது. ஆறில் கொஞ்சம் கூட மணல் இல்லை, இரு கரையும் தண்ணி போகுது பாருங்கள். இதுதான் இந்த பாருங்க கோயிலுடைய மதில் சுவர். வில்லு மரம் காமிச்சினா அது இந்த கோயிலுக்கு பக்கத்தில். இதுக்கு பின்னாடி அதை பாருங்க, இது காம்பவுண்டு சுவர். அதான் 12 அடி உயரம் சுவர் சொன்னது. இதுக்கிடையில் கேப்பு ஒரு 20 அடி இருக்குது. 20 அடி கேப்பில் இருந்து ஃபுல்லாக ஆறு தாங்க பாருங்கள். ஆற்றுல அதோ பாருங்கள், அந்த கரையில் காடு, அண்ணாண்ட மாகரல் ஏரி. அந்த ஏரி ஒட்டி ஒரு ரோடு போகுது. அது ஃபுல்லாகவே காடு பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி போகுது பாருங்கள். ஃபுல்லாக தண்ணி போகுது. ஓய் துணிக்கு என்ன பழக்கம் அவருங்க. நாங்கள் வீடியோ எடுத்துங்கிறேன். நீ என்னன்னா பாருங்கள். இது கோயில் பின்கோபுர வாசல். இது உள்ள ஆலயம் பாருங்கள்.
ரொம்ப சிறப்பு வாய்ந்தது, ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க இது. இது பின்கோபுர வாசல். அதோ அந்த பக்கமாக காமிக்கிறது முன்கோபுர வாசல். பாருங்க, வேலைலாம் நடந்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்கும். பாருங்கள், இந்த மூலையில் வில்வ மரம், அதுவும் ஒரு வில்வ மரம். அங்கே கோயில் என்ட்ரன்ஸு, முன் கோபுரம் கிழக்கு பக்கம். அப்படியே வந்தால் இது பின்கோபுரம், பின்கோபுர வாசல். இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது. நல்ல இயற்கை சூழலோடு இருக்குது. பாருங்கள், இது பாருங்கள், இயற்கை சூழல். பாருங்கள், பின்கோபுர வாசல் வழியாக வருகிறோம். பாருங்கள், இதெல்லாம் வந்து கோயிலுடைய கோபுரம் இருக்குது. இந்த கோயிலுக்கு சரியான முறையான பராமரிப்பு இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குங்க. சரியாக முறையாக பராமரிப்பு இல்லை. அதனால தான் பாருங்கள், இது ஃபுல்லாகவே தண்ணி. இது செடியும் செட்டும் புதரமாக இருந்தால் இருக்கிறதுனால இது வீடியோ தெளிவாக எடுக்க முடியலைங்க. அதை எவ்வளோ முயற்சி பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம இந்த பக்கம் பாருங்க, இது ஆத்தங்க. அந்த கோயிலுடைய கோபுரம் பின்கோபுரம் தான் சொன்னேன். அது இடையில் ஒரு 20 அடி கேப்பில் இந்த இதில் பாருங்கள், ஃபுல்லாக ஆறு. இதில் குடிநீர் கிணறு பாருங்கள் நிறைய இருக்குது. அதோ ஒரு குடிநீர் கிணறு, அதோ ஒரு குடிநீர் கிணறு, அதோ ஒரு குடிநீர் கிணறு. பாருங்கள், இங்கேயும் ஏதோ ஒன்று, அதோ ஒன்று. இந்த இடத்துல பாருங்கள், 1 2 3 4 5 குடிநீருங்க இந்த ரவுண்டுக்குள்ளே. இதில் வந்து அந்த குடிநீர் பாருங்கள், அந்த குடிநீர் கிணறு உத்திரமேரு டேங்குக்கு போகுது. அதோ தெரிகிற குடிநீர் கிணறு அரிசாணிப்பாளையம் பக்கத்தில், அரிசாணிப்பாளையத்துக்கு போகுது. இந்த குடிநீர் டேங்கும் வந்து உத்திரமேரூரும் போகுது. இதை பாருங்க, இந்த 2 தெரியத்தில் ஒன்று எங்கள் ஊர் கடம்பரை கோயிலுக்கு வருது, ஒரு டேங்க்கு வெங்கச்சேரிக்கு வருது, இன்னும் அந்த பக்கம் 2 டேங்க் இருக்குது மாதிரி. இப்போ பாருங்கள், ஆற்றுல ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த அளவு தண்ணி இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்னும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா பாருங்கள், இது ஐப்பசி மாதம் சரியாக இன்றைக்கி என்ன தேதினா, இன்றைக்கி தேதி 24 10/2025 இந்த தேதியில் எடுக்கிறேன். வெளியூரில் இருக்கிற ஜனங்க இதெல்லாம் வந்து ஒரு மனது சந்தோஷமாக இதை வந்து பார்க்கணுன்னா